கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு மறுபடியும் மிஷினரியை கேட்க வந்திருக்கிறோம். இன்று நாம் கேட்க போகிற மிஷினரியின் பெயர் என்றால் ராபர்ட் முர்ரே அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஸ்காட்லாந்து தேசத்தின் போதகரை குறித்து நாம் கேள்விப்பட போகிறோம். ஸ்காட்லாந்து தேசத்தின் போதகர், இவருடைய அறிமுகமே அதான். அவரோட பேர் ராபர்ட். இவர் 1813ஆம் ஆண்டு செல்வாக்கு மிகுந்த ஒரு வீட்டில் பிறந்தவர். 2 பசங்க, அதில் மூத்தவர் சாமுவேல், 2வது ராபர்ட் என்கிற இந்த 2 பிள்ளைகளை உடையதான இந்த குடும்பத்திற்கு ஆண்டவருடைய கிருபையினால நல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டு சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்கு சாட்சியா வாழுகிறதான ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்ததான 2 பிள்ளைகளை 14 வயதுல சாமுவேல் என்கிற அவருடைய சகோதரர் மரித்து போனார். என்ன வியாதி, என்ன பிரச்சனை எதுன்னு கண்டே பிடிக்கிறதுக்கு முன்னமே அவர் மரித்து போனார். இந்த செய்தி, இந்த சம்பவம் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை தந்துச்சு. பயங்கரமான ஒரு வேதனையா இருந்தாங்க. ஏன்னா அவங்க பெற்றோர் 2 பேருக்கும், தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு பலனா இருந்தவங்க இந்த 2 பிள்ளைகளும் திடீர்னு சின்ன வயதிலேயே வாலிபத்திலேயே மரணத்தை பார்த்ததுனால இந்த சகோதரர் உள்ளத்தின் அளவில் பாரப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போக பண்ணார். நான் இனி இந்த ஆண்டவரை ஏன் தேடணும்? என் வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தோமே, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட இழப்பு அப்படின்னு சொல்லி அவர் வாலிப வாழ்க்கையில் பின்வாங்கி போகப்பட்டவராய் காணப்பட்டார். ஆனால் அவங்க அம்மா அப்பா ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாலும் அது ஆண்டவர் நன்மைக்காகவே செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. ஒரு நாள் அவங்க இந்த வாலிபன் நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்து கொண்டிருந்த ஒரு பையன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறவனா இருக்கிறானே, ஆண்டவரை தேடுகிறதுல பின்வாங்கி இருக்கிறானேன்னு சொல்லி பாரப்பட்டு அவங்களுடைய தாயார் செய்த ஜெபம் அவங்கள குறித்து ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் சபைக்கு கூட்டிட்டு வருவாங்களாம் வாலிபத்தில். ஆனால் அவங்க ராபர்ட்காக ஜெபிக்கிறது அவங்களுடைய தாயார் விடவே இல்லை. இவங்க ஜெபம் ஒரு நாள் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தந்தது. நான் எங்கே சுற்றி என்ன வேலை செஞ்சாலும் அவர் உள்ளத்தில் கவரப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, என்ன வேலை செய்கிறார், நல்லா படிக்கிறார், நல்ல ஞானம் உள்ளவர் தான். எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு வீழ்ச்சியை இவர் பார்த்துட்டே இருந்தார். அதில் ஒரு வளர்ச்சியே இல்லை. இதனால ஏன் இப்படி நான் எதை செஞ்சாலும் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறேன், ரொம்ப வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை நான் சந்திச்சுட்டே இருக்கிறேனே, இது தொடர்ந்துட்டே இருக்குதுன்னா அப்போ என்ன காரணம் அப்படின்னு இவர் யோசிக்கலானார். அப்போ இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி யோசித்து அவருடைய தாயார் அவருக்கு இயேசுவை சொல்ல ஆரம்பித்தார். நீ என்ன வேலை செஞ்சாலும், என்ன ஞானமுள்ள செயல்களை செஞ்சாலும் ஆண்டவர் நடத்தின பாதை மட்டும்தான் ஜெயத்தை தரும் அப்படின்னு ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த அம்மா அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னோடனே, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், இனி நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுட்டு அப்புறமா செய்வோன்னு சொல்லி முதல் அவர் எடுக்க ஆரம்பித்தார். நல்ல ஞானம் உள்ளவருங்கிறதுனால, எழுதுகிறதின் மேலே ஆர்வம் உள்ளவர்னால ராபர்ட் என்கிற சகோதரர் முதல் அவர் தன்னுடைய ஆண்டவருக்காக ஆண்டவர் மேலே கவரப்பட்டதுனால வேத புத்தகத்தை வாசிக்கிறதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நான் தமிழில் சொல்கிறேன், அதை வேறு வகையில் தான் அவங்க வெளியிட்டாங்க. அதை முதல் அவர் எழுதினது, ஒரு வருஷத்தில் வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறது எப்படி, லைன் படி வேதாகமத்தை வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிற வாசிப்பு திட்டத்தை தான் இவர் எழுதினார். ஒரு வருஷத்தில் சங்கீதத்தையும் புதிய ஏற்பாட்டையும் ஒரு வருஷத்தில் 2 முறை வாசி முடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டை ஒரு வருஷத்தில் 1 முறை வாசி முடிச்சிடலாம். அவர் எழுதின அந்த திட்டத்தின்படி வாசித்தா. இதை தன்னுடைய வாலிபத்தில் அவர் எழுதி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்த உடனே அதில் வாசித்து, இந்த திட்டத்தை பயன்படுத்தி அதில் வாசித்து
நிறைய சபைக்குள்ள ஒரு வாலிப கூட்டமே எழும்ப ஆரம்பிச்சது. நீங்க எழுதினது மூலமா, நீங்க சீக்கிரமா வாசிக்கிற நுட்பங்களை எழுதி கொடுத்தீங்க. அதை வச்சு நாங்க வாசிச்சோம். எங்களுக்கு பைபிள் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே தெரியல, ரொம்ப ஈஸியா தெரியுது, நாங்க ஆசைப்பட்டு வாசிக்கிறோம் இப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கேட்க ஆரம்பிக்க, அதுவும் வாலிபர்களா நிறைய ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிச்சோடனே இவருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவருக்காக நான் எதை செஞ்சாலும் அது உண்மையாவே ஜெயத்தை தான் தரும் போல, எங்க அம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த வெற்றிக்கு பிறகு அவர் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணித்து ஊழியர்கள் மூலமாக அபிஷேகிக்கப்பட்டு ஸ்காட்லாந்து தேசத்தின் போதகராக இவரை அனுப்பி வைத்தாங்க. அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்கள்ல தன்னுடைய 29வது வயதிலேயே இவர் மரித்து போனார். 29வது வயது வரையிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். சின்ன சின்ன சறுக்கல்களிலையும் ஆண்டவரை விடாம பற்றி கொண்டிருந்ததுனால அவரை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை இந்த 29 வயசுக்குள்ளேயே கர்த்தர் நிறைவேற்றி இன்றைக்கு வரைக்கும் சாட்சி உள்ளவரா, இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து பேசுகிறதுக்கு ஏதுவான வகையில கர்த்தர் அவரை வழி நடத்திட்டார். இப்படி அவர் அந்த ஸ்காட்லாந்து தேசத்தின் போதகராய் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டிருந்த போது அங்க அநேக வாலிபர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அனுபவமாகவும் தன்னுடைய வாழ்க்கையவே அவர் ஒரு சரிதையா எழுதி கொடுத்தும் அவர் ஆண்டவரை விடாம பச்சு கொண்டிருக்கிற ஒரு வைராக்கியத்தை தூண்டி எழுப்புகிறதற்கும் இந்த வாலிபனை கர்த்தர் ஸ்காட்லாந்துல பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தி நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த இவர் அநேக கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார். அநேக பாடல்கள் இங்கிலீஷ்லையும் மொழிபெயர்க்கப்பட்ட பலவிதமான மொழிகள்லையும் இவருடைய பாடல்கள், கீர்த்தனைகள், வேத புத்தகத்தில் வாசிக்க வேண்டிய வாசிப்பு திட்டங்கள் இதெல்லாம் இவர் எழுதி பல விதத்துல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தினருக்கு இவர் எழுதின இப்படிப்பட்டதான சில உபகரணங்கள் இன்றைக்கும் பயன்படுது. நான் இதுல எதுக்காக இதை சொல்ல போகிறோம், இதை எதுக்காக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில நான் உயிரோடு வாழ்கிறதற்கு, என்னை ஜீவனோடு ஆண்டவர் பாதுகாக்கிறதற்கு என்ன முகாந்திரம் என்று சரியான சமயத்துல சரியான நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதன்படினாலதான் 29வது வயசுலயே மரித்து போனா கூட இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிற இடத்துல கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். இப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு நம்மை கர்த்தர் ரட்சித்ததற்கு என்ன முகாந்திரம், நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கிறதையும் ஆர்வத்தோடு வாசிக்கிற உருவாக்கத்தையே இவர் தான் கொடுத்தார். இன்னைக்கு நாமெல்லாம் சில புத்தகங்களை, சில விதமான பெயர்கள் மாத்திரமே வருகிற சில சரித்திர புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறது மேல ஆர்வம் செலுத்த மாட்டோம். ஆனா அதையும் ஆர்வமா வாசிக்கிறது எப்படிங்கிற நுட்பத்தை இவர் எழுதி கொடுத்ததுனால இன்றைக்கும் ஒரு பயனுள்ளதாய் இவரை கர்த்தர் மாற்றினார். இவர் மூலம் நாம கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தந்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு, அதை தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்வோம். வயசாயிடுச்சு, இனி எனக்கு என்ன தெரிந்து கொண்டு நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்படின்லாம் யோசிக்காம ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் நாம மகிமைப்படணும். நம்ம வீட்டில் என்ன இழப்பு, நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை நமக்கு சாதகமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டால் பாதகமானவைகளையும் சாதகமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்போம். ஆமென்.